வணக்கம். இன்றைக்கி வந்து ஹோட்டல் ஸ்டைல் ரவா கிச்சடி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நான் இப்போ வந்து கரெக்டாக 200 ml வந்து ரவா எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 100 ml அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாதி எண்ணெய் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயில் வந்து இந்தளவு எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரவா கிச்சடி கிடைக்கும். இப்போ ஆயில் நல்லா சூடாக கொஞ்சம் கடுகு சேர்த்துங்க. கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து கொஞ்சம் நிறம் மாறட்டும். நிறம் மாறினது இது கூட வந்து ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரியும் நல்லா கொஞ்சம் நிறம் மாறந்தோடி கிண்டி விடுங்க. இப்போ இது கூட வந்து ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இது கூட வந்து 2 பச்சை மிளகாய் வந்து பெரிய பச்சை மிளகாய் இதை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அது வதங்கினதும் இது கூட வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேணாம், ஒரு மீடியமாக வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 1.5 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து இந்த கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. அப்புறம் இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ரொம்ப மஞ்சள் தூள் சேர்க்காதீங்க, ரொம்ப அடிக்கிற மாட்டோம் ஆகிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கின பிறகு நம்ம ரவா வந்து 200 ml வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ ரவாவை நல்லா கிண்டி விடுங்க. ரவா வந்து நல்லா பொரியணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ரவா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம 1 டம்ளர் ரவா எடுத்தோம்ல, அந்த அதுட்டு 2 டம்ளர் அளவு நல்லா தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரவா கிச்சடி செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் போதே நம்ம தண்ணி சூடு பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. இப்போ கெட்டியாகட்டும். இந்த கெட்டியான பிறகு என்ன பண்ணுங்கள், இது மேலே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறமா மீத ஆயில் வச்சுருக்கோம்ல, நம்ம பாதி ஆயில் தானே சேர்த்தா, மீதமான ஆயிலை இதில் சேர்த்துடுங்க. இப்போ மூடி வச்சுருங்க. கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. கரெக்டாக 2 நிமிஷத்தில் நம்ம ஓப்பன் பண்ணிடணும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு கிச்சடி அழகான நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், சூப்பராக இருக்குது. இப்படி செய்யும்போது நீங்கள் ஆறுனா கூட உங்களுக்கு கிச்சடி இதே பதத்தில் தான் இருக்கும். ரொம்ப வந்து கெட்டி ஆகாது, உதிர்ந்து போகாது, நல்லாயிருக்கும். இப்போ கிண்டிட்டு இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு தான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கையில் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா இருக்கணும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.